ಆತನ ಬರೋಣದ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಘನಪಡಿಸಲ್ಪಡುವಿರಿ. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುವ. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுவார். ಉತ್ತಮನಾದಂತ ಎಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾದಂತ ಸೇವಕನೇ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುವ. ಯಜಮಾನುடைய ಸಂತೋಷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். ಯಜಮಾನನ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುವ. நாம் இந்த உலகத்தின் பெருமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. ನಾವು ಈ ಲೋಕದ ಹೆಮ್ಮೆಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವವರಲ್ಲ. என் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். ನನ್ನ ದೇವರಾದಂತ ಯೇಸು ಬರಲಿದ್ದಾನೆ. அவருக்கு முன்னாலே நான் போய் நிற்க வேண்டும். ಆತನ ಮುಂದೆ ನಾನು ಹೋಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை எனக்கு கேட்க வேண்டும். ಆತನ ಬಾಯಿಂದ ಒಂದು ಮಾತನ್ನು ನಾನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் ஊழியம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம். ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. ஒரே ஒரு காரணம். ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. இயேசு திரும்ப வரும் பொழுது ನನ್ನ ಯೇಸು ಹಿಂದಿರುಗಿ ಬರುವಾಗ என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಮಾತು ಹೇಳಬೇಕು. நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ಒಳ್ಳೆದು, ಉತ್ತಮವಾದಂತ ನಂಬಿಗಸ್ತನಾದಂತ ಸೇವಕನೇ. உண்மை உள்ளவனாயிருந்தாய். ನೀನು ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೆ. ಯಜಮಾನುடைய ಸಂತೋಷத்துக்குள் பிரவேசி. ಯಜಮಾನನ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸು. என் ஆண்டவருடைய வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காகத்தான் நான் ஊழியம் செய்கிறேன். ನನ್ನ ದೇವರ ಬಾಯಿಂದ ಈ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். ಮನುಷ್ಯರು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾತಾಡಲಿ. என்ன வேண்டுமானாலும் திட்டட்டும். ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ನನ್ನನ್ನು ಬೈಯಲಿ. அது ஒன்றும் என்னை பாதிப்பதில்லை. ಅದು ಒಂದು ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸುವುದಿಲ್ಲ. ஒரே ஒரு காரியம், நீ இயேசு என்ன சொல்லுகிறார். ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ಯೇಸು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ. நான் அவருக்கு தான் ஊழியம் செய்கிறேன். ನಾನು ಆತನಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ. தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ನನ್ನ ತಂದೆಯ ಬಯಕೆಯನ್ನು ನೆರವೇರಿಸ್ತೇನೆ. அதற்காகத்தான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ